ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கனி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கனி பாயாசம் செய்கிறதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அரை கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அரை கப்பு வெல்லம் ஆட் பண்ணி கூடவே அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பேன் வச்சுட்டு அரை கப்பு நம்ம பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருந்தோம், அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணி, அப்படிலாம் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும், அதால் இதை மாதிரி பேன்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இது கூட நம்ம முக்கனி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாப்பழா, வாழை மூணுமே பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் மூணுமே பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு பழம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 ஏலக்காவை தட்டி இதில் போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஏலக்காய் தூளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை வேணால் நீங்கள் திராட்சையும் இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கூட அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரை டம்ளர் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக முக்கனி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கனி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.